Okay, good morning students. Good morning. இப்போ நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டோம். ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் டிக்னாமெட்ரி முக்கோணவியல் தமிழில் முக்கோணவியல் 10th ஸ்டாண்டர்ட் டிக்னாமெட்ரி பார்த்துட்டோம். எஸ்ஐஸ் 6.2 எக்ஸைஸ் 6.2 நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து 6.1 ஃபுல்லாக கொடுத்துட்டேன் டிக்னாமெட்ரியில். அதை பார்த்துக்கோங்க, வீடியோ வந்து இருக்குது. 6.1 ஃபுல்லாக நான் சம்மு கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. சரி, எஸ்ஐஸ் 6.2 பார்த்துட்ருக்கோம். இதோட சம்மை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட சம்மை வந்து போத் இங்கிலீஷ் மீடியம் அந்த தமிழ் மீடியத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சம்மை கொடுக்குறேன். என்ன கொடுத்துருக்க மட்டும் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இருக்கார், அவர் வீட்டோட ஜன்னலை வந்து பார்க்குறாரு. ஜன்னலோட கீழே பார்க்கும்போது அவர் வந்து 45 டிகிரியில் பார்க்குறாரு. ஜன்னலோட மேலே உச்சியை பார்க்கும்போது அவர் வந்து 60 டிகிரியை பார்க்குறாரு. இப்போ ஜன்னலை பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு ஜன்னலோட உச்சியை பார்க்கும்போது 60 டிகிரியில் பார்க்குறாரு. ஜன்னலோட கீழே பாட்டத்தை பார்க்கும்போது 45 டிகிரியை பார்க்குறாரு. அவரோட வெயிட் வந்து 180 சென்டிமீட்டர். அவர் வீட்டை விட்டு ஒரு 5 மீட்டர் தள்ளி இருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருக்கு. இப்படின்னா ஜன்னலோட உயரம் என்னன்னு கேட்டிருக்கு. விண்டோவோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கு. ரைட். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கிட்டா தான் இதில் முடியும். ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு 5 மீட்டர் இது. ஸோ இது மொத்த பில்டிங்கோட ஹைட்டு. பில்டிங் வந்து செங்குத்தாக தான் இருக்கும். பில்டிங்கோட ஹைட்டு இந்த ஹெச்சுங்கிறத நான் ஜன்னலாக வச்சுக்கிறேன். ஸோ இங்கேருந்து கீழே பார்க்குறாரு. பாட்டங்கிறது இதானே, ஜன்னலோட பாட்டம் வந்து இதான். இந்த பாட்டத்தை பார்க்குறாரு, 45 டிகிரியில் பார்க்குறாரு. அப்போ இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது 45 டிகிரி. ஸோ இதோட உச்சியை பார்க்குறாரு, இப்படி பார்ப்பார் இல்லையா? இதோட உச்சி இங்கே. ஸோ இப்படி பார்ப்பார். ஸோ இது வந்து 60 டிகிரியில் பார்ப்பார். ஓகேவா? இப்படி நீங்கள் குறிச்சிக்கணும். அவரோட ஹைட்டு 180 சென்டிமீட்டர். அவர் பார்க்கும்போது கண்ணுலேருந்து தான் பார்ப்பார். ஒரு தரையிலேருந்து கண் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 180 சென்டிமீட்டர். அவரோட ஹைட் எவ்வளோவா இருக்கும்? ஸோ 180 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ 180 சென்டிமீட்டருக்கு நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம். அதுக்கு நேரம் 180 சென்டிமீட்டர் இங்கே வரும். இது 5 மீட்டர்னா இதுவும் 5 மீட்டர். இப்போ இங்கே சென்டிமீட்டர் மீட்டர்னு இருக்குது. எல்லாமே மீட்டரை மாற்றிக்கணும். இது 1.8 மீட்டர். ஓகேவா? ஓகே, இது மொத்தத்துக்கு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக, அதாவது பில்டிங்கோட பாட்டத்துலேருந்து இது வரைக்கும் எக்ஸ். இந்த ஜன்னலோட ஹைட் டாப்லேருந்து இது வரைக்கும் எக்ஸ். ஜன்னலோட ஹைட் வந்து ஹெச். அப்போ இது என்னவாக இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஹெச். ஓகேவா? இது மொத்தத்துக்கு எக்ஸு, இது ஹெச் அப்படின்னா இது எக்ஸ் மைனஸ் ஹெச். புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் புரிஞ்சால் தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போ நம்ம tan 45 டிகிரி, tan 60 டிகிரி பார்த்து ரெண்டையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். நமக்கு தேவை ஹெச் தான். நமக்கு தேவை ஜன்னலோட ஹைட் தான். ஜன்னலோட ஹைட் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? ஹெச்னு வச்சுக்கிறோம். நமக்கு தேவை ஹெச் தான். ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச், இது ஹெச், இது மொத்தத்துக்கு எக்ஸ். ரைட்டா? ஸோ 60 டிகிரி தனியாக எடுக்கு. இப்படி இருக்கு இல்லையா? 60 டிகிரி தனியாக இருக்குது. இது 60. அதான் ஜன்னலோட ஹைட்டை பார்க்கணும். பாட்டம் எவ்வளவு? 5 மீட்டர். நீங்கள் தமிழில் எழுதணும் அப்படின்னா 5 மீட்டர்னு போட்டுருக்கீங்க. 5 மீட்டர். இப்போ 60 அப்படியே வச்சுக்கிறோம். இது எக்ஸ். இந்த ஹைட் வந்து நமக்கு எக்ஸ். அப்போ 60 டிகிரி வைக்கும்போது எக்ஸ் 5 மீட்டர். ஓகேவா? ரைட். அப்போ tan 60 எக்ஸ் டிவைட் பை 5. டேனோட ஃபார்முலா என்னது? நம்ம ஏற்கனவே வந்து டிக்னாமெட்ரி ஃபார்முலா தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. டேனோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். தமிழ் மீடியத்துக்கு எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். அப்போ எக்ஸ் டிவைட் பை 5 தான் tan 60. ஓகே, இப்போ tan 60 வந்து எவ்வளவு? √3. tan 60க்கு வந்து வேல்யூ எவ்வளவு? √3. இப்போ √3 எக்ஸ் டிவைட் பை 5. அப்போ எக்ஸ் 5√3. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. x = 5√3. ஸோ tan 60 டிகிரி நமக்கு வேல்யூ தெரியணும். இந்த வேல்யூ வந்து √3 = x divided by 5. அப்போ x = 5√3. இது ஈக்குவேஷன் 1. ரைட். இது 60க்கு நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஒரு ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? x = 5√3 கிடச்சிருக்கு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. √3க்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, தனியாக வச்சுக்கோங்க. நமக்கு தேவை எக்ஸ் கிடையாது, நமக்கு தேவை ஹெச். நமக்கு தேவை ஜன்னலோட ஹைட் தான். அது ஹெச் தான் நமக்கு தேவை. அதுக்கு தான் எக்ஸை பார்த்துட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச்சை பார்க்கணும்.
ரைட். அதுக்கடுத்து 45 டிகிரி எடுங்க. இங்கே 45 டிகிரி எடுக்கும். 45 டிகிரி 45 டிகிரி எடுக்கும்போது இது 5 மீட்டரா? 5 மீட்டர். இது வந்து எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் ஹெச். 45 டிகிரி எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் ஹெச். ஓகே. இப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு tan 45 டிகிரி ஈக்குவல் டு நமக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் டிவைடட் பை 5. இங்கே இப்படி வரிசை எழுதணும். ஃபஸ்ட்டு tan 60 எழுதிடணும். அடுத்து tan 45 எழுதணும். ஈக்குவல் டு இது. tan 45 வேல்யூ வந்து 1 எக்ஸ் மைனஸ் ஹெச் டிவைட் பை 2. அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இல்லை ஹெச் தான் நமக்கு தேவை. ஹெச்சை மட்டும் வச்சுப்போம். ஹெச் அங்கே போச்சுன்னா ப்ளஸ், 5 இங்கே வச்சுன்னா மைனஸ். இப்போ ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. ஓகே. இது ஈக்குவேஷன் ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஓகே. இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சு. அப்போ நமக்கு வந்து ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. எக்ஸோட வேல்யூ என்னது? நீங்கள் எழுதணும். எக்ஸின் மதிப்பை இதில் பெதியிட, 2இல் பெதியிடன்னு எழுதணும். ஸோ சப்ஸ்டியூட் தி வேல்யூ எக்ஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2ன்னு எழுதணும். எக்ஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. எக்ஸோட வேல்யூ என்னது? 5√3. அப்போ ஹெச் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பைலா 5√3 மைனஸ் 5 போட்டுக்கலாமா? சரி. 5 காமனாக எடுத்துடலாமா? எடுத்தா √3 மைனஸ் 1. ஓகேவா? 5 காமனாக எடுத்தால் √3 மைனஸ் 1. √3க்கு நமக்கு 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. 732 மைனஸ் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு தான் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணி தான் பண்ணணும். ஈக்குவல் டு இங்கே 5 இன்ட்டு 0.732ன்னு கிடைக்கும். 5 இன்ட்டு 732. 1.732லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 0.732ன்னு வரும். இங்கே ஹெச் ஈக்குவல் டு 5√3 மைனஸ் 5. 5 காமனாக வெளியே எடுத்தோம்னா √3 மைனஸ் 1. √3க்கு வந்து 1.732 மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாமா? அப்போ 5 இன்ட்டு 1.732 மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1.732லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 0.732 இன்ட்டு 5 வரும். அப்போ 732 இன்ட்டு 5. அப்போ 2 5s are 10, 1 3 5s are 15, 16, remaining 1, 7 5s are 35, 36 வரும். ஓகே. இப்போ நமக்கு வேல்யூ வந்து 3 பாயிண்ட் தள்ளி இருக்கு. அப்போ 3.66 மீட்டர். 3.66 மீட்டர். அப்போ ஹைட் வந்து 3.66 மீட்டர். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 3.66 மீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஜன்னலோட ஹைட் எவ்வளவு? 3.66 மீட்டர். ஓகே, தேங்க்யூ. ஆன்சர்.